ஆல்மோஸ்ட் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பெட்டர் ரிசல்ட்டுங்க. ரோஸ் பெட்டல்ஸை மட்டும் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே வந்தோம்னா போதும், நம்ம ஸ்கின் ஈவனாகவே க்ளோ ஆகும். ஸோ அந்த க்ளோனஸ் உங்களுக்கே தெரியும். நான் எந்த ஒரு ஃபில்டர்ஸும் கேமராஸ்லேயே யூஸ் பண்ணுறது கிடையாது. நேச்சுரலாக என்னோடய கேமராஸ் எப்படி இருக்கோ அதே ப்ரெசென்ட் லுக்கில் தான் காட்டுவேன். இந்த ஃபேஷியல் கிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ட்ரையல் பேக் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து ரியலான ரிசல்ட்டை உங்களுக்கும் கொடுக்கணும், ப்ளஸ் நானும் யூஸ் பண்ணும்போது பெட்டரான ஒரு ஸ்கின் டோனை வந்து நானும் கேதர் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ நம்ம வந்து ஸ்கின்னை நார்மலாக ரஃப் பண்ணாமல் ஈவனான ரோஸ் பெட்டல்ஸை யூஸ் பண்ணி நான் ரஃப் அவுட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே பெட்டரான ரிசல்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நோஸ்ட்டில் இருக்கக்கூடிய டார்க்னஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஐ திங்க் லுக் வைஸ் குட். நம்மளோட ஸ்கின் டோன் ஈவனான ஒரு கவரேஜ் வந்து இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரெகுலராக யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ட்ரையல் பேக் நம்மளுக்கு மினிமம் 1 month வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அகெயின் திரும்பவும் ஒரு ட்ரையல் பேக் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது ரெகுலர் ப்ராடக்டாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியலான ஒரு பிங்கினஸ்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம சம்மர் டைமில் ஈவனாகவே நம்ம ஸ்கின் வந்து டேன் ஆகிடும். ஸோ கிளென்சர் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கிளென்சர் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் இது தான். அகெயின் வந்து ரோஸ் வாட்டர், ரியல் ரோஸ் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அழகான இந்த பொடியை மட்டும் யூஸ் பண்ணி நேச்சுரலாக ஸ்கின்னை வந்து கிளென்சர் பண்ணதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா என் ஸ்கின் உண்மையாலும் க்ளோவாகவும் இருக்குது, நைஸ் டோனை கொடுத்துருக்குங்க. ரியலான ரிசல்ட் தான். இது ப்ராடக்ட் ட்ரையலுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ரிசல்ட்டு சொல்கிறீங்க நீங்கள் நினைக்க வேணாம். ரியலாகவே குட் ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. வேணுங்கிறவங்க ட்ரையல் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஈவனாகவே நான் என்னோடய ஸ்கின் பெட்டரான ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்கு. நான் ஜஸ்ட்டு திரும்பவும் எந்த ஒரு வாட்டர்ஸும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா ட்ரை அவுட் பண்ணிக்கிறேன். ஸ்கின் மேஜிக்கல் டோனை ஃபீல் பண்ண மாதிரி இருக்குது. கொரியன் கிளாஸ் ஸ்கின் மாதிரி அழகாக ஷைனிங்காக இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் திஸ் மை ஸ்கின். அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் பேக் என்ன அப்படின்னா வாவோட உத்தான் ஃபேஸ் அண்ட் பாடி பேக். ஸோ நான் எனக்கு ஸ்கின்னுக்கு மட்டும் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன், ஓகேவா? இந்த பேக்கை யூஸ் பண்ணால் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இதுவும் நம்மளுக்கு ட்ரையல் பேக் தாங்க, நம்மளுக்கு ப்ரொமோஷன் வீடியோ தான். பட் ரியலான ரிசல்ட் தான் நான் எப்போவுமே அப்ரோச் பண்ணுவேன். ஸோ ப்ரொமோஷனல் ப்ராடக்ட் நாட்டி நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம் அப்படின்லாம் இல்லை. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்து வந்தால் ஓகே, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களோட ஸ்கின் என்ன டைப்புன்னு தெரியும். ஸோ நம்ம எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் மினிமைஸ்டு ரோலில் வந்து எடுக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னுக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் போதுமானது. ஸோ நான் அப்ளை பண்ணி காட்டிட்டு ஒரு 5 minutes, ரொம்ப நேரம் நீங்கள் உத்தான் ஃபேஸ் மாஸ்க்கை வந்து ஸ்கின்லேயே வச்சுருக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ட்ரையல் அவுட் ப்ராடக்ட் தானே. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி நம்ம ஸ்கின்னையும் ஆல்ரெடி ரோஸ் பெட்டல் போட்டதே எனக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டாக இருக்குது. இனிமேல் எவ்ரிடே மார்னிங் நான் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு தான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ இது சம்மர் டைமில், ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு மார்னிங் டைமே இருக்காது, ஹெவி ஒர்க் ப்ரெஷர். ஸோ அந்த டைமில் எனக்கான ஸ்கின் டைமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம க்ளோனர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த சொசைட்டி நம்மளுக்கான ஒரு டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இந்த சொசைட்டிக்காக இல்லைனாலுமே நமக்காக நம்ம ப்ரெசென்ட்டாக இருந்தால் ஒரு கான்ஃபிடென்ஸை நம்ம என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இந்த உத்தான் ஃபேஸ் மாஸ்க்கை வந்து நீட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஹெவி டோனில் இருக்காது, லைட்டாக க்ரீம் பேஸில் தான் நம்மளுக்கு இந்த பேக் இருக்கும். ஸோ இதை மட்டும் அப்ளை பண்ணால் போதும், பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ரெகுலராக ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து நீட் அண்ட் ப்ரெசென்ட்டாக அப்ளை பண்ணிட்டேன். ஐஸுக்கு மேலேயும் லைட்டாக பிக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ பிக் அவுட் பண்ண உங்கள் ஸ்கின் டோன் நீங்களே வேரி ஆகுறத ஃபீல் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கை வந்து ஐஸுக்கு மேலே அப்பர் லேசர் ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்குக்கும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஆல்ரெடி கோஜாட்டிக் ஆசிட்டை யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி கிளென்சர் பண்ணி ரோஸ் பெட்டல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நெக்கெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நெக்கு வரைக்குமே நீங்கள் கிளியர் கட்டாக பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்கின் வந்து ஈவனான ஒரு க்ரோஸ் இதை வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி வந்து மெடிக்கூர் அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த டேவை வந்து யூஸ்ஃபுல்லாக நமக்கான ஒரு டேவாக நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த டே எனக்கான சண்டே அப்படிங்கிற மாதிரி. ஓகே, 5 minutes இப்போது ஸ்மெல் ஆல்வேஸ் குட்னு சொல்லலாம். அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்லேயே ஃப்ரேக்ரன்சி இஸ் பெஸ்டானதாக இருக்கும். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா
மஞ்சள், அதுக்கப்புறம் சம் இன்க்ரீடியன்ட்ங்க எல்லாம் யூஸ் பண்ணி பெஸ்ட்டான இது குடுத்துருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் தான். ஆல்வேஸ் குட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கின் ஆல்வேஸ் குட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப பிளாக்னெஸ்ஸாக இருக்குது. அப்புறம் மூக்கு கிட்டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ரொம்ப டார்க்னஸாக இருக்கும். ஸோ என்னதான் உங்க க்ளீனாக பார்த்துக்கிட்டாலுமே இந்த டார்க்னஸ் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலாக ஃபேஸ் வாஷ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின்ல வந்து எந்த ஒரு சேஞ்ச் ஓவர்ஸும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வீக்கெண்டில் ரெகுலராக அவங்களால ஃபேஸ் பேக் போட்டு அவங்களோட ஸ்கின்னை கேர் பண்ண முடியல அப்படின்னாலுமே வீக்கெண்டில் நம்மளுக்கான ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணலாம். ஹோம் ரெமடிஸாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி ஆல்ரெடி பேக்கேஜில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக்லாம் போட்டு நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. மூக்குக்கிட்ட இருக்கக்கூடிய கருப்பு புள்ளிகளாக இருக்கட்டும், ஸ்கின்ல இருக்கக்கூடிய சம் டேமேஜாக இருக்கட்டும் ரெடியூஸ் ஆகும். கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையங்களாக இருக்கட்டும் எல்லாமே ரெடியூஸ் ஆகி ஈவனான டோனில் இருக்கும். நம்ம ஃபேஸ் கட் அது எப்படி இருந்தாலும் ஓகே, நம்ம பார்க்குறக்கே ஒரு லுக் அண்ட் நாட் அப்பியரன்ஸை வந்து நம்ம ஃபேஸ் கட் தராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம எந்த லுக்கில் இருந்தாலுமே ப்ரெசென்ட்டாக நம்ம காட்டுறது நம்மளோட க்யூட்டான ஸ்மைல் தான். அதை விட நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்கின் டோனை எப்படி ப்ரொடக்டிவிட்டியாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்களாம் இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் ஸ்கின் டோன் நிறைய பேர் கேட்பாங்க, என்னாச்சு உன் ஸ்கின்ல ஒரு க்ளூனஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை ஜஸ்ட் ட்ரையல் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கிளென்சர் நான் ஆல்மோஸ்ட் சொன்னதான். ஃபஸ்ட்டு கிளென்சர் யூஸ் பண்ணுறீங்க. எகெயின் நம்ம ரோஸ் வாட்டர் கொண்ட ஒரு ஃபேஸ் பவுடரை யூஸ் பண்ணி நல்லா நீட் அண்ட் ப்ரெசென்ட்டாக க்ளீன் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டே உங்களை ரெகுலரோட யூஸுக்கு யூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தான் ஃபேஸ் மாஸ்க்கை வந்து யூஸ் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ எகெயின் அடுத்தது நான் பப்பாயா ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு உங்களுக்கு ஃபினிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.